இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிசிஸ்டும் பாடலாசிரியர்களும் வந்துட்டு அப்டேட் ஆகுறீங்க. அதில் வந்து எப்படின்னா இந்த டசக்கு டசக்கு இந்த மாதிரியான இந்த எப்படி சொல்றது ஒரு கண்டினியூஷனான ஒரு வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு எப்படி ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்களை வந்து ஈர்க்கிறீங்க உங்களோட டுவர்ட்ஸ் உங்களுடைய வரிகள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தின விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? லைக் டசக்கு 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 ஆல்ரெடி அது டீமாக ஒர்க் பண்ணது தான், நான் தான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் அப்போது டசக்கு டசக்குங்கிறது வந்து சவுண்டிங் ஒன்று இருக்குது. அதாவது எப்போதுமே வந்து நம்மளுக்கு வந்து பாட்டெல்லாம் கேட்பாங்க, நம்ம பாடலோட தமிழ் பாடலோட திடீர்னு வேற ஒரு மொழி பாடல் கேட்குறப்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல். அந்த மொழி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு இசைக்கருவி மூலமாக கேட்குற மாதிரி ஒரு ஒலி, ஏதோ ஒரு சம்திங் வேறு புரியாத ஒரு மொழி அப்படிங்கிறப்ப அது சவுண்டிங்கோட ரிலேட் ஆகுது. அந்த மாதிரி இசையை கேட்குறப்ப நார்மலாகவே நமக்கு பிடிக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்குறோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த பாடல்கள் கேட்குறப்போ வரிகளே போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ ஜிம்முக்கு சிக்கான் சிக்கு ஜிம்முக்கு சிக்கா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அது ஏன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு பாடலில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு சவுண்டிங் வேணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பண்ணுவாங்க, பட் நம்ம வாய்ஸில் பண்ணுறப்போ சில விஷயங்கள் அது கொஞ்சம் டக்குன்னு ஈர்க்கப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ், புரிந்த வேர்ட்ஸு, புரியாத வரிகள், இந்த மாதிரி இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார்லாம் இப்போ இந்த உமகசியா அந்த மாதிரி வரிகள் எல்லாமே லாலா லாலா தானா எல்லாமே அப்படி தான். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.